கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா அன்புள்ளத்தோடு கருணையோடு நமக்கெல்லாம் நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம். இந்த அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு பாபா சொல்கிறாரு. நமக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் அற்புதங்களை. அந்த அற்புதங்களை எல்லாம் நமக்கு கேட்பதற்கு, அதை சொல்லுவதற்கு நமக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை பாபா ஒன்று பண்ணி கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து இந்த அற்புதங்களை எல்லாம் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் 5 அற்புதங்கள். இந்த 5 அற்புதங்கள் யாருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு திருப்பதியில் பிரமாதமான அற்புதம் பண்ணியிருக்கார். அதுதான் பாபா. அடுத்து மலேசியாவை சேர்ந்த சகோதரி மகாலட்சுமி அவர்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கார். கேட்டதெல்லாம் கொடுத்து ஒரு அருமையான அற்புதம். அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஜெய் ஸ்ரீராம், அவங்க முத பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் பாருங்கள். அதுதான் பாபா. அடுத்து சென்னையைச் சேர்ந்த கேகே நகரை சேர்ந்த சகோதரி அஞ்சனா அவர்களுக்கு அவருடைய மகளுடைய கண்ணில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. சகோதரி 5 விளக்கு பூஜையும் ஸ்தவன மஞ்சரியும் சர்வரோக ஸ்லோகத்தையும் ரெகுலராக சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. பாபா அந்த மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தி மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திருக்கிறார். இந்த 4 அற்புதமும் பிரமாதம்னா, 5வது அற்புதம் ராம்நாடு சாயல்குடியைச் சேர்ந்த சகோதரி காயத்ரி அவர்களுக்கு சென்னையில் தனியாக மாட்டிக்கிட்டாங்க. இரவில் சேஃப்டியாக அவங்க சொந்தத்தை கொண்டு வந்து கூட சேர்த்து ஒரு அருமையான அற்புதம், அதாவது கண்களில் கண்ணீரை வரவழைக்கின்ற ஒரு மாபெரும் அற்புதம், குடும்பத்தை ஒன்று சேர்த்த அற்புதம். இந்த 5 அற்புதங்களையும் தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க ஒரு அற்புதமாக தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு. தீவிரமான பாபா பக்தர். எது வந்தாலும் பாபாட்ட சொல்லாமல் அவங்க செய்ய மாட்டாங்க. குடும்பத்தோடு திருப்பதி போகிறாங்க. பாபா கிட்ட தெளிவாக சொல்லிட்டு போகிறாங்க, பாபா நான் திருப்பதி போகிறேன், எனக்கு அங்கே தர்ஷன் பிரமாதமாக கொடுத்து நான் மீண்டும் சென்னை வர்றதுக்கு நீங்கள் தான் எனக்கு கூட இருந்து உதவி பண்ணணும். போயிட்டாங்க திருப்பதி. ரூம் போயிட்டாங்க. ரூம்லேருந்து கரெக்டாக அந்த டயத்துக்கு க்யூவில் போய் நிற்கிறாங்க. உள்ளே நான் போயிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல செக் பண்ணுவாங்க இல்லையா, ஆதார் கார்டெல்லாம், அந்த ஸ்பாட்டுக்கு போய் தான் பார்க்குறாங்க. கணவருடைய பர்ஸே காணும். கணவரோட பர்ஸில் தான் ஆதார் கார்டு, அவரோட ஆதார் கார்டு இருக்குது. மீதி 3 பேரோட ஆதார் கார்டு இவங்கள்ட்ட தான் இருக்குது. பொண்ணு பையன் இவங்களோட ஆதார் கார்டு. அப்புறம் அந்த கவுண்டரில் இருந்தவர், பரவாயில்லைங்க உங்கள் 3 பேர் ஆதார் இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க மனசுக்குள்ளே அந்த நிரடல் இருந்துக்கிட்டே இருக்குது. பர்ஸை காணுமே, ரூமில் விட்டிங்களா? கணவருக்கு அது கொஞ்சம் கரெக்டாக அவர் ஜட்ஜ் பண்ண முடியல அவரால். சரிம்மா நம்ம சுவாமி பார்த்துட்டு போய் பார்ப்போம், கண்டிப்பாக கிடச்சிரும். கண்டிப்பாக கிடைக்குங்க, பாபா இருக்கார், கவலையப்படாதீங்க அப்படின்னாங்க. நேர தர்ஷனெலாம் முடிச்சுட்டு ரூம் போயிட்டாங்க. ரூமில் போய் ரூமை தலைகீழாக தூக்கி போடலை, அவ்வளோதான். ஃபுல்லாக மேலே கீழே எல்லாம் செக் பண்ணி பெட்டெல்லாம் உதறி எல்லாம் பார்த்துட்டாங்க. எங்கேயுமே பர்ஸ் இல்லை. சகோதரி உள்ளே நுழையும் போதே, அந்த காட்டேஜுக்குள்ளே நுழையும் போதே பார்த்தாங்க, ஒரு பிரம்மாண்டமாக ஒரு வெங்கடேச பெருமாளும் பத்மாவதி தாயார் படம் வச்சு நடுவில் ஒரு பாபா விக்கிரகம் வச்சு விளக்கேற்றி வச்சுருந்தாங்களாம். சகோதரி விறுவிறுன்னு போனாங்க. நேராக அந்த பாபா விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்றுட்டாங்க. பாபா எனக்கு தெரியாது, அந்த பர்ஸு கிடைச்சாதான் நான் இங்கேருந்து நவுருவேன், நீங்கள் எனக்கு அந்த பர்ஸை கண்டுபிடிச்சி கொடுக்கணும். எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். பாபா செய்வார்ன்ற நம்பிக்கையில் சகோதரி எப்படி சண்டை போடுறாங்க பாருங்கள். பாபாட்ட நின்றுட்டே இருக்காங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பையன் ஓடி வந்தான் குடுகுடுன்னு. அம்மா பர்ஸு கிடச்சிருச்சு. சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. பாபாவுக்கு அங்கேயே ஒரு தேங்க்ஸ் பண்ணிட்டு நேராக உள்ளே போய், எப்படிங்க எங்கெங்கே இருந்ததுன்னு தெரிலம்மா, இப்போ தலானியை தூக்கி பார்க்குறேன், கீழே இருக்குமா. நம்ம எல்லாம் செக்கு தானே பண்ணோம், எல்லாத்தையும் தான் பண்ணோமா, இப்போ கிடச்சிருச்சு. பாபாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அங்கே நின்று பாபாட்ட நான் சண்டை போட்டு வந்தேன், அது கிடைக்காம நான் இங்கே நவர மாட்டேன்னு சொன்னேன், பாபா கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரு. அதுதான் பாபா, அவர் தான் பாபா. ஒரு பக்தன் பாபாவை நம்பிட்டார்னா அவருக்கு அற்புத மழையை பாபா பொழிஞ்சிக்கிட்டே இருப்பார். அது அவருடைய ஸ்டைல். அது
நம்பணும். நம்ம வேலை என்ன தெரியுங்களா? நம்பணும் பாபாவை, அவ்வளோதான். அப்படி நம்பிய ஒரு பக்தருக்கு பாபா எப்படி அற்புதம் புரிஞ்சார் பாருங்கள். மலேசியாவை சேர்ந்த சகோதரி மகாலட்சுமி அவர்களுக்கு, சகோதரி தீவிரமான பாபா பக்தர். சச்சரிதம், ஸ்தவன மஞ்சரி, சர்வரோக ஸ்லோகம் எல்லாம் படிப்பாங்க. சகோதரி சச்சரிதம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நீம் ட்ரீ பற்றின எபிசோடு வருது. ஆக இந்த நீம் ட்ரீ எவ்வளோ நம்ம வீட்டில் இருந்ததுன்னு எவ்வளோ இலை எடுத்துக்கலாம்ல நம்ம. அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே அந்த ஆசை உண்டு இல்லைங்களா? அந்த நீம் ட்ரீயோட இலை நம்ம கிடைக்காதான்னு நினைப்போம். நம்ம வீட்டிலே இருந்ததுன்னு எவ்வளோ சந்தோஷமாக. இது கரெக்டாக சகோதரி கோபுரம் டிவி ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ சென்னையில் ஒரு வீட்டில் பாபாவோட அந்த நீம் ட்ரீயோட கொட்டை கிடச்சிது. அதை வச்சு ஒரு நீம் ட்ரீ வளர்ந்ததுன்னு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தோம். சகோதரி இந்த சகோதரிக்கு அற்புதம் பண்ணியிருக்காரு, நமக்கே பண்ணல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. முதல் நாள் ஈவினிங் போய் பார்க்குறாங்க தோட்டத்தில், நம்ம வீட்லேயும் இவ்வளோ பெரிய இடம் இருக்கே, நம்மளும் ஒரு நீம் ட்ரீ வளர்க்கலாமே, பாபா ஆசீர்வாதம் இருந்தால் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டாங்க. காலைல எழுந்து வந்து பார்க்குறாங்க, அந்த மாதுளம் செடியை மீறி உள்ளேருந்து பூந்து ஒரு வேப்ப மரத்தோட கிளை வந்திருக்கு. இப்போ இந்த ஃபோட்டோவில் பாருங்களேன், மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். சகோதரி என்ன சொல்கிறாங்க, அண்ணா சத்தியமாக சொல்கிறேன்னா நேற்று நான் பார்க்கும்போது கிடையாது, ஒரே நாளில் வளர்ந்துருமான்னா அதுவும் கிடையாது. ஆனால் பாபாட்ட நான் மனமுருகி பிரார்த்தனை பண்ணேன், பாபா அந்த அற்புதத்தை செஞ்சார். ஒருவேளை ட்ரீ கீழே இருந்து மேலே வர வச்சாரா அது எனக்கு தெரியாதுன்னா, ஆனால் பாபா வந்து என்னுடைய ஆசையை அருமையாக நிறைவேற்றி வச்சார்னா எங்கள் வீட்டில் இப்போ நீம் ட்ரீ இருக்குண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அதே சகோதரி வீட்டில் பாபா விக்கிரகம் வச்சுருக்காங்க. பாபா சிரிக்கிற மாதிரி ஒரு படம் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அன்றைக்கி வியாழக்கிழமை பாபா சென்டருக்கு போகிறாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த ப்ரீஸ்ட் கூப்பிட்டு, அம்மா ஷீரடியிலேருந்து ஒருத்தர் வந்தார், நிறையா படம் வாங்கிட்டு வந்தேன், இதை எல்லோரும் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு, இந்தாம்மா. அந்த சகோதரி வாங்கி பார்க்குறாங்க, கண்களில் கண்ணீரே வந்துருச்சு சகோதரிக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த படம் எதிர்பார்த்தாங்களோ அந்த படம் ஃபேஸு, பாபா சிரிக்கிற மாதிரி அழகாக ஃபேஸ். இப்போ அதையும் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். சகோதரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது வயிற்றில் ப்ராப்ளம், சிடி ஸ்கேன் எடுக்கணுன்னு இருக்காங்க. சிடி ஸ்கேன் எடுக்க போனால் பிபி ஜாஸ்தி, யாருக்கு எடுக்க மாட்டேன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சகோதரி வீட்டுக்கு வந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உதி கலந்த தண்ணி அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. அம்மா நாளை காலையில் போவோம், கண்டிப்பாக பாபா அந்த அற்புதத்தை செய்வார், நீங்கள் கவலையப்படாதீங்க. ஏன்னா இந்த சிடி ஸ்கேன் பார்த்தா தான் என்ன ரிசல்ட்டுன்னு டாக்டர் சொல்ல முடியும்ட்டார். அடுத்த நாள் போனாங்க, மீண்டும் பிபி அதே லெவல்லே இருக்குது, 180 190 இருக்குது. இவங்க டாக்டரே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் 3 பேர் ஒன்றா பேசினாங்க. அம்மா உங்களுக்கு தலை சுற்றுதா, மயக்கம் வர மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை. அப்போ இவங்களுக்கு ஸ்கேன் எடுத்துருங்க. அந்த அற்புதம் நடந்தது. சில பேருக்கு இயற்கையாகவே பிபி ஜாஸ்தியாக இருக்குமா, சகோதரியோட தயாரிக்க நடந்திருக்காது. அதன் பிறகு சிடி ஸ்கேன் பண்ணி வயிற்று செக் பண்ணியிருக்காங்க. இது மருந்திலே குணப்படுத்திடலாம், எந்த பயமும் இல்லைன்னு சொல்லி பாபா ரிசல்ட்டு கொடுத்துருக்காரு இல்லைங்களா? இந்த ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கு ஏன் தாமதமாச்சு யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு டே இவங்க போகும்போது உதி கலந்த தண்ணி குடிக்கல, எதுவுமே பண்ணல. போனாங்க, பிபி ஜாஸ்தியாக இருக்குன்னு ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் இங்கேருந்து கிளம்பி போனதுலேருந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, உதி கலந்த தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த அற்புதத்தை பாபா வந்து சர்வரோக தோஷத்தின் மூலமாகவும் உதி கலந்த தண்ணீரின் மூலமாக நிகழ்த்தினார். ஒன்றுமே இல்லைன்னு ரிசல்ட் வந்தது, மருந்திலே குணமாக்கலாம்ன்ற ஒரு அருமையான தகவலும் வந்தது. அதுதான் பாபா. இந்த மலேசியா மகாலட்சுமி சகோதரிக்கு பாபா வந்து அற்புத மழை தான் பொழிஞ்சிருக்காருன்னு சொல்லுவேன் நான், இல்லைங்களா? அவங்க கேட்டதெல்லாம் கிடச்சிருக்கு. அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு வரணும்னு இவங்க வேண்டிகிட்டு இருந்திருப்பாங்க, அதுதான் பாபா பண்ணியிருக்கார். அடுத்து பாருங்கள், சகோதரியோட பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜெய் ஸ்ரீ ராம் சகோதரி பேர், ஜெய் ஸ்ரீ ராம். அவங்க வீட்டுக்கார பேர் ராம். நான் சொன்னேன், இந்த பேரே நீ ரொம்ப கொடுத்து வச்சவங்கம்மா, நீங்கள் பேர் அருமையாக இருக்கேம்மா, உங்களுக்கு என்ன? ஆமாண்ணா, எங்களுக்கு பாபா புரிந்த அற்புதமும் அருமைண்ணா அப்படின்னாங்க. இந்த பியூட்டி கோர்ஸ் ஒன்று அட்டன் பண்ணியிருக்காங்க. மெஹந்திலாம் பிரமாதமாக போடுவாங்களாம். ஸோ அது அந்த கலையை கற்றுக்கிட்டு இருக்கோமே, ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, ஆரம்பிக்கலாமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு டிசைனாக மெஹந்தி போட்டு ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி
இவங்க குரூப்லாம் அனுப்புகிறாங்க, எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க. சகோதரிக்கு அன்றைக்கே ஒரு ஆர்டர். சகோதரி பாபாட்ட வேண்டிக்கிட்டாங்க, பாபா இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு, இதில் என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு தான், உங்கள் ஆலயத்தை தான் செலவு பண்ணுவேன், நான் ஷீரடியில் வந்து உண்டியலில் போட்டுருவேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. சகோதரி போய் அட்டன் பண்ணுறாங்க. 3 பேருக்கு போட சொல்கிறாங்க. எவ்வளோமா கொடுக்கணும்? 1200. இல்லை 1200 கொடுக்க முடியாதுங்க, ரொம்ப ஜாஸ்தியாக கேட்குறீங்க நீங்கள், ஒரே ஃப்ளாட்டில் இருக்கோம், இப்படி கேட்குறீங்களே நீங்கள். சரி எவ்வளோ கொடுக்கணும் கொடுங்க நீங்கள், ஏன்னா சகோதரிக்கு இந்த ஃபஸ்ட் ஆர்டருங்கிறதுனால எவ்வளோ வேணால் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகை பாபாவுக்கு தானே போகுது, அது பாபா என்ன நினைக்கிறாரு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது 800 ருபீஸ் தராங்க அப்படின்னு இருக்காங்க. சரி சகோதரி வந்துட்டாங்க, ஜிபே பண்ணுறேன்னாங்க, வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஜிபே பண்ணுறாங்க. அவங்க பண்ண தொகை என்ன தெரியுங்களா? அந்த பாபாவோட அற்புதம் கவனிங்க, 900 ருபீஸ். பாபாவோட அற்புதமான இந்த ராசியான நம்பர்லேயே 900 ருபீஸ் வந்துருச்சு. சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. பாபா நான் 800 கொடுக்கணுமே, உங்களுக்கு 900 இருந்தால் சந்தோஷமாக இருக்குமே நினச்சேன், அவங்க 900 கொடுத்துட்டாங்க. இதில் என்ன சகோதரிக்கு சந்தேகம்னா, இது பாபா தான் பண்ணாரா இல்லை அவங்க எதாவது தப்பாக போட்டாங்களான்லாம் நினச்சாங்க. அவங்கள அதுக்கப்புறம் 4-5 முறை பார்த்துருக்காங்க, அவங்க இதை பற்றி பேசவே இல்லை. ஸோ பாபா தான் அவர்கள் மனதை மாற்றி 900 ருபீஸ் போட வச்சுருக்கார். சகோதரிக்கு ஓப்பனிங் பேமெண்ட்டே 900. பாபாவோட லக்கி நம்பர் 9ஓட சகோதரி அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. பிரமாதமாக வருவாங்க. இது பாபாவோட ஒரு அருமையான மிராக்கிள். அது அடுத்து பாருங்கள், சென்னை கேகே நகரை சேர்ந்த சகோதரி அஞ்சனா அவர்களுக்கு சகோதரி படப்படப்பாக தான் பேசினாங்க என்கிட்ட. எனக்கு ஒரு நிமிஷம் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டேன். என்னடா அது இவ்வளோ படப்படப்பாக பேசிட்டாங்களே, சிலதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்லாம் யோசித்தேன் நான். அதன் பிறகு சகோதரி பின்னாடியே ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டாங்க. அண்ணா இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட பேசும்போது படப்படப்பாக இருந்தேன், அது ஏன்னு கேட்டிங்கன்னா, என் பெண்ணுக்கு வந்து ரெகுலர் ஐ செக்கப்புக்காக கூப்பிட்டு போனேன் டாக்டர்கிட்ட. ஆனால் டாக்டர் சொன்ன அதிர்ச்சி தகவல், ரெட்டினாவில் ப்ராப்ளம் இருக்கும் போல் இருக்குமா, ஒரு ஸ்பெஷல் செக்கப் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவு சொல்ல முடியும்ட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. எனக்கு நான் இம்மீடியட்டாக 5 விளக்கு பூஜை ஆரம்பித்தேன் வீட்டில். 5 விளக்கு பூஜையும் செஞ்சு முடித்தேன். 5 நாட்களும் உதி கலந்த தண்ணி தான் குழந்தைக்கு கொடுத்தேன். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் அவள் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உதி எடுத்து அந்த இமையில தடை விட்டுருவேன். அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது பாபா, பெண் குழந்தை பிரமாதமாக இருக்கணும் பாபா, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க பாபா, இதே தான் பாபாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். 6வது நாள் குழந்தைக்கு ஐ செக்கப்பு, டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. கணவர் ஆஃபீஸ்லேருந்து நேராக கூப்பிட்டு போகிறேன்ட்டார். செக்கப் கூப்பிட்டு போயிட்டாங்க. 5:30 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு, ரிசல்ட் வரல. நான் காத்துக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக 6:30 மணிக்கு கணவர் ஃபோன் பண்ணுறாரு. அம்மா ஒன்றுமே இல்லைன்ட்டாங்கம்மா, பிரமாதமாக இருக்குன்ட்டாங்க, ரெகுலராக அதே சேம் பவரோடைய அவங்க கிளாஸ் போட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னார். எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் பிரமாதமாக முடிஞ்சது, ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொன்னார்னா கோபுரம் டிவிக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நான் பாபாட்ட சொல்லியிருந்தேன். அதுதான் நான் இப்போ சொல்கிறேன். சகோதரி ஃபோன் பண்ணும்போது 7 மணி இருக்கும். 6:45 கணவர் பேசியிருக்காரு, 7 மணிக்கு என்கிட்ட பேசுகிறாங்க. அவ்வளோ படபடப்பு பாவம். என்னென்னா, பெண்ணுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நினச்சாங்க, பாபா அதுலேருந்து காப்பாற்றிட்டாரு. சகோதரி படபடப்பாகவே பேசினாங்க. அதன் பிறகு நிதானமாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு என்கிட்ட திருப்பியும் பேசினாங்க. ஆனால் இதானா நடந்ததுன்னு சொல்லி ஃபுல்லாக சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா முதல் முறை சொல்லும்போது எனக்கு நிச்சயமாகவே புரியல நீங்கள் சொன்னது எதுவுமே. ஆனால் இப்போ நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சது, நீங்கள் இப்போ பேசுனதெல்லாம் எனக்கு தெளிவாக இருக்குது. கண்டிப்பாக இந்த அற்புதம் கோபுரம் டிவியில் பகிரப்படும்னு பாபாவின் ஆசீர்வாதத்தோடு அந்த கோபுரம் டிவியில் நம்ம இப்போ இந்த அற்புதத்தையும் நம்ம கேட்குறோம். இந்த 4 அற்புதங்களும் எப்படி நம்பிக்கையின் அடிப்படையில் பாருங்கள். அதே மாதிரி மிகுந்த நம்பிக்கையோடு பாபாவின் அருமையான பக்தை ராம்நாடு சாயல்குடியைச் சேர்ந்த சகோதரி காயத்ரி அவர்களுக்கு பாபா நிகழ்த்திய மெய்சிலிருக்கும் அற்புதம். சகோதரி ஒரு கட்டம் வரும்போது எனக்கு கண்களில் கண்ணீர் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா இப்படியெல்லாம் நடக்குமா அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி கேட்டாங்க. அம்மா, நம்ம கோபுரம் டிவி நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க, எவ்வளோ அற்புதங்களை பாபா செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன்.
சகோதரி அற்புதத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. சகோதரி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக சென்னையில் கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்டோடய வந்திருக்காங்க. ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு, 3 மணி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பாபா பிரார்த்தனை சென்டருக்கு போயிருக்காங்க. அங்கே ஒரு 2 ஹவர்ஸ் அங்கே ஆகிடுச்சாங்க. அப்புறம் 5:30க்கு மேலே அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஊருக்கு போவோம். அப்போ அந்த பிரார்த்தனை சென்டர்லேயே சொல்லியிருக்காங்க, ஏமா அப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்க, நீங்கள் ராமநாதபுரம் போகணும், இப்படி கோயம்பேடு போய் பஸ் ஏறிடுங்க. இல்லைங்க, நாங்கள் மயிலாப்பூர் போய் பாபா தரிசனம் பண்ணிட்டு தான் போனோம். சரி, கிளம்பி நேராக மயிலாப்பூர் போனாங்க. அந்த பிரார்த்தனை சென்டரில் பாபா படம், சாப்பாடு எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து கிளம்பி மயிலாப்பூர் வந்துட்டாங்க. மயிலாப்பூரில் பாபாவின் தரிசனம் பிரமாதமாக கிடச்சிது. அங்கே எல்லாம் ஆரத்தியெல்லாம் பார்த்தாங்க. டைம் ஆகிடுச்சு. அங்கேயே 8 மணி ஆகிடுச்சு. அப்போ காயத்ரி சகோதரி சொல்கிறாங்க, அம்மா நம்ம இப்படி கிளம்பி கோயம்பேடு போய் பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம், ஏன்னா இதுக்கு மேலே ட்ரெயின்லாம் இருக்குமான்னு தெரியாது. அப்போ அவங்க ஃப்ரெண்டோட தங்கச்சி சொல்லியிருக்காங்க, நான் ரெகுலராக போகிற ட்ரெயின் தாம்பரத்துலேருந்து கிளம்பும், ஒன்றும் பெருசாக கூட்டம் இருக்காது, வாங்க நம்ம போயிடலாம், தாம்பரம் போயிடலான்ட்டு. அங்கேருந்து கிளம்பி எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி தாம்பரம் வந்துட்டாங்க. தாம்பரம் வந்து டிக்கெட்லாம் வாங்கிட்டு ட்ரெயினை போய் பார்க்குறாங்க. ஜாம் பேக்டு ட்ரெயின், ஃபுல் கூட்டம், அப்படி படியிலலாம் உட்காந்துருக்காங்க கூட்டம். சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. காலையிலேருந்து அங்கே எங்கே நான் அலைஞ்ச டயர்டு வேறு. சகோதரி சொல்கிறாங்க, இந்த ட்ரெயினில் உட்காந்து போக முடியாது, நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பணம் போட்டு ஓட சொல்கிறேன், நம்ம ஏடிஎம்மில் எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் போயிடலாம். பார்த்தா அந்த 2 சகோதரி அடம் பிடிக்கிறாங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:45. சகோதரி வந்து கண்களில் கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கு. பாபாவை நினச்சி வேண்டிக்கிட்டே இருக்காங்க, பாபா இதுலேருந்து என்னை காப்பாற்றுங்க பாபா, நான் எப்படி நின்றுட்டே போவேன் ஊர் வரைக்கும், வேண்டாம் பாபா நான் கிளம்புறேன் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்லிவிட்டு தைரியமாக அழுதுகிட்டே ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்து நின்றுட்டாங்க. கும் இருட்டு 12 மணி. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அப்போ இந்த பாலம் ஒர்க்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி காலகட்டம் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ஒரு கண்டக்டர் அங்கேருந்து வந்தார், ஏமா அழுவுறீங்க, எதனால்? இந்த மாதிரி ஆயிடுச்சு அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெயினில் ஏறி போயிட்டாங்க, என்னை தனியாக விட்டாங்க, நான் மதுரைக்கு போகணும், அப்புறம் எங்கள் ஊருக்கு போகணும். அம்மா மதுரைக்கு போகிறதுக்கு பஸ்ஸு இங்கேருந்தே கிடையாதும்மா, பெருங்குளத்தூர்லேருந்து போகணும், நீங்கள் வந்து இங்கே வந்து நின்றுட்டிங்களே, இருங்க ஒரு 10 லேடிஸ் சேர்க்குறேன், எல்லோரையும் ஷேர் ஆட்டோவில் ஏற்றி விடுறேன், நீங்களாம் பெருங்குளத்தூர் போய் அங்கேருந்து நீங்கள் மதுரை பஸ் பிடிச்சி போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 10 பெண்களை அவர் கலெக்ட் பண்ணுறாரு, அவர் கண்டக்டரே. இதெல்லாம் அவர் பண்ணல, பாபா அழகாக அந்த உதவி பண்ணுறார். ஏன்னா சகோதரி பாபாவின் பக்தர், இவங்ககிட்ட பாபா படம் வேறு வச்சுருக்காங்க பையில். அப்போ பாபா கூட இருக்கார் இல்லையா, எந்த தவறும் நடக்க விட மாட்டார். ஆனால் இருந்தாலும் ஒரு வயது பெண்ணு ஒரு பயந்தானே. ஷேர் ஆட்டோவில் ஏறுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி உட்காந்துருக்காங்க. அவங்க இந்த சவுத் தமிழ்நாடு பாஷையை பேசுகிறாங்க. ஏன் பிள்ளை அழுகுற, ஏன் எதுக்கு அழுதுகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி பிரச்சனை ஆகிப்போச்சு, இந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு. பொண்ணுங்க தைரியமாக இருக்கணும். எங்கள் அப்பா திரவியம் சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா திரவியம் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயமே தைரியமாக இருக்கணும் பிள்ளைன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படின்னு ஒன்று காயத்ரி சகோதரி ஒரு நிமிஷம் அழுக நின்று போச்சு. ஏன்னா இவங்க தாத்தா பேரும் திரவியம். டப்புன்னு திரும்பி பார்த்தாங்க, என்ன சொன்னீங்க ஆண்டி இப்போ அப்படின்னாங்க. எங்கள் அப்பா திரவியம் சொன்னாருன்னு சொன்னேன். எங்கள் தாத்தா பேரும் திரவியம் தான். என்னது உங்கள் தாத்தா பேர் திரவியமா, உனக்கு எந்த ஊர் அப்படின்னாங்க. எனக்கு ராமநாதபுரம் சாயல்குடி. சாயல்குடியில் எந்த தெரு, உங்கள் அப்பா பேர் என்ன எல்லாம் கேட்குறாங்க. சாயல்குடி தெரு பேர் சொல்கிறாங்க, அப்பா பேர் அந்தோனின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த ஆண்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கண்களில் கண்ணீர் பொத்துக்கிட்டு வருது. நம்மளோட கண்களில் தான். என் பிள்ளை நீ யார் தெரியுமா பிள்ளை, நீ அண்ணன் பிள்ளை, நீ அண்ணனோட பிள்ளை, எப்படி பாபா வந்து உன்னை என் கூட சேர்த்து வச்சுட்டா இருப்பார். என்ன வார்த்தை சொன்னாங்க கவனிச்சிங்களா? பாபா உன்னைய கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்து விட்டாருங்கிறாங்க. அதைத்தான் பாபா பண்ணியிருக்கார். அந்த இருட்டிலையும் அந்த பயங்கரமான சூழலிலும் ஒரு சொந்தத்தை கொண்டு வந்து சேர்த்து விட்டு சேஃப் ஆக்கிட்டார் காயத்ரியை. அப்படி வரிசையாக பேசிக்கிட்டே வராங்க. இவங்களுக்கு சந்தேகம், இது உண்மையா பொய்யா இவங்க சொல்கிறது.
ஆனால் இவங்க குடும்ப நிகழ்வு ஒவ்வொன்றா சொல்ல 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 கரெக்டு தான், இது எங்கள் அத்தை தான் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. இதில் என்ன கன்ஃபியூஷன் இவங்களுக்கு சகோதரிக்குன்னு கேட்டிங்கன்னா, தாத்தா திரவியத்துக்கு 2 ஒய்ஃபாம், அதில் இன்னொரு ஒய்ஃபோட குழந்தை தான் அந்த அத்தை, இன்னொரு ஃபஸ்ட் ஒய்ஃபோட குழந்தை வந்து இவங்க அப்பா. அதனால தான் இவங்களை மீட் பண்ண முடியாமே இருந்த காலம் அப்படி இருந்திருக்கு. ஆனால் பாபா இப்போ வந்து சொந்தத்தை அழகாக சேர்த்து வச்சுருக்கார். பெருங்குளத்தூரில் இறங்கினாங்க. இறங்கி கையை பிடிச்சி கடன்னு கூட்டிகிட்டு போய் கூல்ட்ரிங்க்ஸு பிஸ்கட்டு, ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடாமே இருக்குது இந்த பாப்பா, எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு கண்டக்டர்கிட்ட கெஞ்சி, எங்கள் அண்ணன் பிள்ளை ஊருக்கு போகணும், நீங்கள் கொஞ்சம் ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான சீட்டு, புஷ்பேக் சீட்டோட ஒரு பஸ்ஸு ஏற்றி விட்டு அழகாக அடுத்த நாள் காலையில் காயத்ரி சகோதரி ஜம்முன்னு ராமநாதபுரம் சாயல்குடி போய் சேர்ந்துட்டாங்க. இது பாபாவின் பேரருள், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதாவது அந்த இரவு நேரத்தில் ஒரு பெண் தனியாக இருக்காங்கன்ன உடனே பாபா எப்படி ஒரு அற்புதம் பண்ணார் பாருங்கள். அவங்க அத்தையே கூப்பிட்டு வந்து கூட விட்டார். பல நாட்பாட்கால சொந்தத்தை அப்படி சேர்த்து விட்டார். அதுதான் பாபா, அவர்தான் பாபா. எப்படி ஒரு அற்புதம் பண்ணிட்டார் பார்த்தீங்களா சகோதரி வாழ்க்கையில். சகோதரி இன்னி வரைக்கும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அற்புதத்தை சொல்லுங்கண்ணா, தனியாக தவிக்கும் பெண் பிள்ளைகள் வருத்தமே படாதீங்க, பாபா உங்கள் கூடயே இருப்பார் அப்படிங்கிறது அந்த சகோதரி ஆணித்தரமாக சொல்கிறாங்க. நம்மளும் அதை ஆமோதிக்கிறோம். பாபா நம்ம கூடயே இருப்பார், தனியாக இருக்கோம்னு எந்த பயமே பயப்படாதீங்க. இந்த 5 அற்புதங்கள் பார்த்தோம். 5 அற்புதங்களுமே நம்பிக்கையின் அடிப்படையில் எப்படி பாருங்கள், எப்படி ஒரு அற்புதம் பாருங்கள். என் கணவரின் பர்ஸு நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் நம்பினாங்க, பாபாவை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டார். பாபா எனக்கு நீம் ட்ரீ எங்கள் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் பாபா கொடுத்தாரு. பாபா நீங்கள் சிரிக்கிற மாதிரி ஃபோட்டோ கொடுத்தாரு. எவ்வளோ அற்புதம் பாருங்கள் அந்த மலேசியா சகோதரிக்கு. அடுத்து அந்த ஜெய் ஸ்ரீராம் சகோதரிக்கு உன்னுடைய முதல் வருமானம் பார், ஒரு லக்கி நம்பரில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு 900 ரூபீஸில் ஆரம்பித்து வச்சார். அடுத்து அஞ்சனா சகோதரி அந்த ஸ்லோகங்களும் சவண மஞ்சரியும் சொல்ல 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 பெண்ணுடைய கண்ணில் ஒன்றுமே இல்லை, எந்த பயமுமே இல்லைன்னு சொல்லி அழகாக அந்த பயத்தை போக்கி ஒரு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திட்டார். அடுத்து இந்த காயத்ரி சகோதரிக்கு அற்புத மழை தான், பிரிந்த சொந்தங்களை சேர்த்து வைத்து ஒரு மாபெரும் அற்புதம். இதெல்லாம் எதனால் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம், நம்புங்கள் பாபாவை, பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. அவர் தான் நமக்கு கருணை கடல். அது அந்த பெரிய கடலில் நம்ம படகு தத்தளிக்கும் போது அதை ஓட்டிகிட்டு போகிறது யாருன்னு தலை தூக்கி பார்த்தோம்னா பாபா. பயமே தேவையில்லை நமக்கு. ஜம்முன்னு பாபாவோட ஆதரவோடு நம்ம பிரமாதமாக இருப்போம். நம்ம எல்லாம் இவர்களுக்கு மட்டும்தான் பாபா அற்புதங்களை புரிவாரான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் அற்புதம் மழையை பொழிவார். நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் அற்புதத்திற்காக. எல்லோருடைய அற்புதமும் நம்ம கோபுரம் டிவியில் சொல்லுவோம். அடுத்த அற்புதம் என்ன தெரியுங்களா? பிரமாதமான 4 அற்புதங்கள். சகோதரிகளுக்கு வந்து அருள்மழை பொழிஞ்சிருக்கார் பாபா, அற்புத மழை. அந்த அற்புதங்களை தான் நம்ம அடுத்த எபிசோடில் தரிசனம் பண்ண போகிறோம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.